அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, அரசியல் முன்னெடுப்பை அடுத்தடுத்து எடுத்து வைக்கும் தாவைக்கா. தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம், எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். திமுக பிஜேபியை தவிர்த்து கூட்டணி வியூகத்தில் விஜய். பீகாரை போல் 200 தொகுதியிலும் வெல்வோம், நயினார் நாகேந்திரன். கூட்டணிக்காக விஜயுடன் ராகுல் காந்தி பேசியதாக பரபரப்பு தகவல். இதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்கு முன்பதாக ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் விவாத நேரத்திற்கு உள்ளே நுழையலாம். குறிப்பாக தாவேக்கா அந்த கரூர் ஸ்டாம்பேடு கூட்ட நெரிசல் விவகாரத்திற்கு பிறகு தன்னுடைய முன்னெழுச்சியாக பிரகடனமாக ஒரு 9 நிமிட வீடியோவை நடிகர் விஜய் அவர்கள் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக தன்னுடைய வலைதள பக்கத்தில் வெளியிட்டார். ஸோ இந்த எஸ்ஐஆரை தமிழகத்தில் பிஜேபி, அதிமுக நீங்களாக மற்ற கட்சிகள் எதிர்த்து வந்த நிலையில் இந்த காணொலி வாயிலாக தன்னுடைய எஸ்ஐஆருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்தார். அந்த எஸ்ஐஆருக்கு பதிவு செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். அதனையும் தாண்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை எஸ்ஐஆருக்கு எதிராக மாவட்டம் தோறும் தாவைக்கா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் அவர்கள் வெள்ளிக்கிழமை கடிதம் எழுதியிருக்கிறார். என்னவென்றால், நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அழைத்து பேசும் பொழுது தாவைக்காவையும் அழைத்து பேச வேண்டும். ஜனநாயக ரீதியிலான முழு ஒத்துழைப்பையும் தாவைக்கா தேர்தல் ஆணையத்திற்கு தரும் என்கின்ற அடிப்படையிலும், எனவே அடுத்து நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டங்களாக இருக்கட்டும், தொகுதி சரிபார்ப்பு பட்டியலாக இருக்கட்டும், வாக்காளர் பட்டியலாக இருக்கட்டும், அனைத்து விவகாரங்களுக்கும் தாவைக்காவிற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என அரசியலில் தன்னுடைய இருப்பை தாவைக்கா மூலமாக விஜய் முன்னெடுத்து வந்தார். அடுத்து எஸ்ஐஆர் போராட்டம். இப்போது ராகுல் காந்தி கூட்டணிக்காக பேசியிருக்கிறாரா என்கின்ற ஒரு பரபரப்பு தகவல் இன்று காலையிலிருந்து உலா வந்து கொண்டிருக்கிறது. அதை காங்கிரஸ் தரப்பிலிருந்து மறுத்தாலும் மேல்மட்டத்திலிருந்து இன்னும் எந்த விதமான கருத்துக்கள் இல்லை. மாநில அளவில் மறுப்பு வந்திருக்கிறது. பீகாரில் சிறப்பு, அதாவது எஸ்ஐஆர் மூலம் 200 தொகுதிக்கு மேலே வெற்றியை பெற்றிருக்கிறது என்கின்ற கோணத்தில் தோல்வியை தழுவிய எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். தமிழகத்தில் எஸ்ஐஆரை கையில் எடுத்திருப்பதும் பிஜேபியை கொண்டு வருவதற்காக மறைமுக ஒரு விஷயமாக தேர்தல் ஆணையத்தோடு கைகோர்த்து பிஜேபி செயல்பட்டு வருகிறது என்கின்ற முன்னெடுப்பை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றன. இந்த இடியாப்ப சிக்கல்களுக்கு மத்தியில் தாவைக்கா மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல் புத்துயிர் பெற்றிருக்கிறதா, அதனை சுற்றி மீண்டும் தமிழகத்தில் அரசியல் புயல் கிளம்பி இருக்கிறதா என்கின்ற அடிப்படையில் நம்முடைய விவாதம் நிகழ்ச்சியில் பயணிக்க இருக்கின்றோம். அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். இணைய மொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகர் அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளரும் விஜய் ஆதரவாளருமான திரு ஜலீல் அவர்கள் வரவேற்கிறோம். வணக்கம் ஜி. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் சேயோன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக வலதுசாரி சிந்தனையாளரும் பாஜக ஆதரவாளருமான திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் வெங்கடேஷ். குறிப்பாக ஜலீல், உங்களிடமிருந்து தான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த கரூர் ஸ்டாம்பேடு அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பாக விஜய் அவர்கள் 9 நிமிடத்திற்கு மேலே அந்த காணொலி கடந்த வாரம் எஸ்ஐஆருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்தார். அதற்கு முந்தைய நாள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எங்களையும் நீங்கள் ஆலோசனை கூட்டங்களில் மாநில கட்சியாக நீங்கள் எங்களை இணைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மாவட்டம் தோறும் நடந்திருக்கிறது. இன்றைக்கு காலையில் விஜயோடு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் என்கின்ற ஒரு முக்கிய தகவல்கள் பரபரப்பான தகவல் வெளியாகிறது. மீண்டும் 2.0 தாவேக்கா ஆரம்பித்திருக்கிறதா? இல்லை, தாவேக்காவுக்கு 2.0ன்றதெல்லாம் இல்லை. விக்கிரவாண்டியில் எப்போ முதல் மாநாடை பிரகடனப்படுத்தினாரோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் களத்தில் அத்தனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும், இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. ஜனநாயக உரிமையே கேட்குறாரு. தான் ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றாக தன்னுடைய தலைமையில் அத்தனை கட்சிகளையும் கூட்டணியிலேயே இணைச்சி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் தன்னுடைய தலைமையில் 234 சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிடணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்குது. அதற்காக தான் இந்த கட்சியை நிறுவியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் இன்றைக்கி இவ்வளோ தொண்டர்களை ஒரு குறுகிய காலத்தில் வச்சிருக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இடத்துல தேர்தல் ஆணையம்
தமிழக வெற்றி கழகத்தை தவிர்ப்பது முறையற்றதுன்னு சொல்றாரு. தேர்தல் ஆணையத்துல முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது. புரியுதுங்களா? இல்ல, அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய பதியப்பட்ட கட்சி அது மாநில அங்கீகாரம் வாங்கணும்னா 8% வாக்கு வங்கி வாங்கணும். நீங்க எலெக்ஷன்ல தானே அதை வாங்க முடியும். இப்ப பதிவு பண்ணியிருக்கோம்ல, அதற்காக நீங்க தமிழகம் முழுக்க இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள்ல ஆளும் கட்சியை விட இன்னைக்கு அதிகமான ஒரு கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்குது இல்ல. அப்போ அதற்கான உரிமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அது ஜனநாயக உரிமை தான். அது நிச்சயமா உரிமை குரல்ல இந்த மாற்று அதுதான் அவர் பண்றாரு. எந்த இடத்துலையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்தலை, எனக்கு இதை பண்ணணும் அதை செய்யணும் அப்படின்றது. இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசே ஒரு மும்மொழி கொள்கைக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அழைப்பு கொடுக்குது. புரியுதுங்களா? இதுக்கு வந்து நிராகரிக்கும் போது திமுக சார்ந்து அந்த கூட்டத்தை கூட்டும் போது தான் அதை நிராகரிக்கிறோமே தவிர்த்து, அப்போ அனைவரும் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் பார்க்கணுமே தவிர்த்து அதை தனித்து ஒரு பார்வையில் பார்க்கக்கூடாதுன்றது அவருடைய பொருளாக இருக்குதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக. அடுத்து வந்து பிரசாந்த் கிஷோரை போல விஜய்க்கு தமிழகத்திலும் அதே நிலைமை தான் வரும்னு சொல்லிட்டு பாஜக அவங்கள விமர்சனம் பண்ணியிருக்கு. இல்லை, பாஜக கரூர் விவகாரத்திற்கு பின்பதாக உங்களுக்கு தூக்கி பிடித்த பாஜக இன்னைக்கு வந்து நீங்க போட்ட பால்ல 6 அடிச்சிருக்காங்க தான். இல்லை, அதாவது என்னைக்கு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல தான் அன்றைக்குமே கொள்கை எதிரி யாருன்றதை அவர் வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு புதுசா வந்து பாஜகவை இவர் எதிர்க்கல. அன்றைக்கும் பாஜக தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செஞ்சு தான் பேசிக்கிட்டு இருந்தது. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு அதிமுகவோட ஒரு கூட்டு வச்சிடும், நம்ம வந்து அதிமுகவோட நம்ம இருக்கோம், என்டிஏ ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்ற ஒரு நினைப்புல அவங்க இருந்தாங்க. அதற்கான முற்றுப்புள்ளி அவங்களுக்கு வைக்கும்போது இவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு. புரியுதுங்களா? அது வந்து திமுக அதை நோக்கி தான் இது வந்து பி டீம் ஏ டீம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முழுமையான பிஜேபி அவங்க தான் மாறி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா இவங்க வந்து இப்ப எந்த இடத்துலயுமே திமுக முழுமையான திமுக எல்லாத்துக்குமே அவர், அதாவது இன்னைக்கு திமுக வந்து பிஜேபியினுடைய செல்லப்பிள்ளையா தான் எல்லா இடத்துலயுமே இருந்துகிட்டு இருக்க தவிர்த்து ஒண்ணு பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தெல்லாம் ஒண்ணு கொண்டு வரல. இங்க பெரிய ஒரு எதிர்ப்பெல்லாம் பதிவு செய்யல. இவர்களுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அவர்கள் ஓடி வந்து இவர்கள் ஓடி போய் அவர்கள் கையை பிடிப்பதும் அவர் காப்பாற்றுவதும் இது வளமையான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதை மக்களால பார்க்க முடியுது இன்னைக்கு யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு. புரியுதுங்களா? நீங்க இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு இதுதான் பதில். ஓகே, முதல் சுற்று கருத்துக்கு நன்றி. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சேயம், அதாவது பாஜகவினுடைய பி டீம் இல்லை, பாஜகவுடைய செல்லப்புள்ளையே திமுக தான் அப்படின்னு வந்து நம்ம ஜலீல் கருத்தை முன்வைக்கிறார். விஜய்க்கு தான் அரசியல் தெரியலன்னு நினச்சேன். விஜய் ஆதரவாளருக்கு அரசியல் தெரியலங்கிறது அரங்கத்துக்கு வந்த பிறகு தான் தெரியுது. 2.0 விஜய்க்கு 2.0 ஆரம்பிச்சிங்க. விஜய்க்கு 2.0வும் இல்லை, 1.0வும் இல்லை, 0.0 தான் விஜய். ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் எங்களை அழைக்கலைன்னு தேர்தல் கமிஷனுக்கு கடிதாசி போடுறாரு. ஒருவேளை அந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டாலும் அதுக்கும் வந்து ஆன்லைனில் வீடியோ மூலயமா தான் கலந்து பாரான்னு தெரியல. ஏன்னா விஜய்க்கு இப்போ தமிழ்நாட்டில் என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா வீடியோ விஜய்னு பேர் வச்சுருக்காங்க. மக்களை நேரடியாக சந்திக்காமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று மென்பொருள் இன்ஜினியர் செய்யக்கூடிய வேலையை இன்றைக்கு அரசியலிலே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக செய்து கொண்டு இருக்கிறார் விஜய். களத்துக்கு வாங்க விஜய்ன்னு தான் நாங்கள் அழைக்கிறோம். களத்துக்கு வாங்க, உங்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம். ராஜாஜி காமராஜரே எதிர்கொண்ட திமுக விஜய் எதிர்கொள்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எந்த காலத்திலும் 75 ஆண்டுகளுக்கு முன்பு கொட்டுமடையில் ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் திமுக. ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தை விஜய் ஜோசப்பால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி என்னமோ நாங்கள் வந்து பிஜேபியோட செல்ல பிள்ளைங்கிறாரு. செல்ல பிள்ளைங்கிறதுனால தான் எங்களுக்கு தேவையில்லாத ரைடு வைக்கிறாங்க போல இருக்கு. ஈடி ரைடெல்லாம் செல்ல பிள்ளைக்கு தான் வைப்பாங்க போல இருக்கு. இன்றைக்கு சார் முதல் ரவுண்டு குறுக்க பேசாதீங்க. நீங்கள் பேச உள்ள நான் பேசலை. ரெண்டாவது ரவுண்ட் அப்புறம் பேச விட மாட்டேன் சார். முதல் ரவுண்ட் பேச பேசாதீங்க. விவாத நிகழ்ச்சி. முதல் ரவுண்ட் ஒரு டீசன்சி மெயின்டெய்ன் பண்றோம். முதல் ரவுண்ட்ல ஒரு டீசன்சி மெயின்டெய்ன் பண்றோம். விஜய் கட்சிக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தட்டுப்பாடு அதெல்லாம் உங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. முதல் சுற்று கருத்து முதல் சுற்று பேச விடுங்க. பேசுங்க. தேவையில்லாம நான் அமைதி காத்தேன். திமுக பத்தி விமர்சனம் பண்ணக்குள்ள நான் அமைதி காத்தேன். திருப்பி அவர் பேசினாருன்னா ரெண்டாவது சுத்தமா பேச விட மாட்டேன். அதெல்லாம் நீங்க பேச விட மாட்டேன். பயந்து ஓடி போன கூட்டம் தானே. 41 பேர் கரூர்ல செத்தப்ப அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தாம ஓடி போன கூட்டம் விஜய் கூட்டம். எங்க போனாருங்க இவரு? இவர் அஞ்சலி செலுத்த போனாரா? இவர் போனாரா? 41 குடும்பம்
அவருக்கு இன்னைக்கு ஆதரவா தான் என்ன ஆதரவு? கையில கால்ல விழுந்தீங்க. அதுல ஆமா, ரூம்ல என்ன நடந்தது யாருக்கு தெரியும்? நீங்க போய் ரூமுக்கு என்ன நடந்தது தெரியும்? அஜித் ஏங்க, குமார் முதல்ல வந்து பேச விடணும். அஜித் குமார் வீட்டுக்கு இவங்க போனாங்களா? நெறியால முதல் ரவுண்ட் அவர் பேச விடுங்க. நீங்க கருத்துக்களை நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. கருத்து முதல் ரவுண்ட் பேசிட்டு கருத்துக்கு வந்துருங்க. அப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. சரி, ராஜாஜியை பார்த்த இயக்கம், காமராஜரை பார்த்த இயக்கம், பக்தவச்சலத்தை பார்த்த இயக்கம், எங்களை சவக்குழிக்கு அனுப்புவோன்னு சொன்னவங்களெல்லாம் மரியாதையோடு அவங்களுக்கு இறுதி மரியாதை செஞ்ச இயக்கம் திமுக. 75 ஆண்டுகளை தாண்டி இன்னைக்கு நிக்குது. எடப்பாடியை கேட்டா திமுகவை அழிப்போம், திமுகவை ஆட்சிக்கு விட மாட்டோம். நைனா நாகேந்திரனை கேட்டா திமுகவை வரவிட மாட்டோம். விஜயை கேட்டா திமுகவை வரவிட மாட்டோம். சீமானை கேட்டா திமுகவை வரவிட மாட்டோம். அப்ப யார் நம்பர் 1? திமுக தான் நம்பர் 1. என்னைக்கும் திமுக தான் பிரதானம். எதுக்குறவங்க தான் 2வது இடமா 3வது இடமாங்கிறதுக்கு போட்டி போடுறாங்க. சரி, நாங்க இன்னைக்கும் பிஜேபியோட செல்ல பிள்ளை கிடையாது. இன்னைக்கு கொள்கை ரீதியாக அனைத்து ரீதியாக அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கை ரீதியாக நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக திமுக இருக்கிறது. அதனுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய கொள்கையை என்னைக்கு ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அது புதிய கல்விக் கொள்கையாகட்டும், தேசிய கல்விக் கொள்கையாகட்டும், எந்த மும்மொழி கொள்கையாகட்டும், எதா இருந்தாலும் எதுக்குறோம். அதனாலதான் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பள்ளி கல்வி தொகையை கொடுக்கல, உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கோம். எங்கள் சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட மசோதாக்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை, உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கு தொடுத்து இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கிறோம். அதனால நாங்க பிஜேபி உங்களுக்கு என்னைக்கும் இந்த டீம் பயப்படலன்னு சொல்றீங்க. என்னைக்கு உங்களுக்கு வந்து இடி ரைடு நெருடல்லாம் வருதோ அப்பெல்லாம் நீங்க டெல்லி பயணப்படுறீங்க, அங்க வந்து மறைமுக டீலிங் வச்சிருக்கீங்கன்னு விஜயும் சொல்லியிருக்கிறார், இங்க ஜலீலும் சொல்லி. 2012 கொடநாட்டுக்கு போய் கையை கட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டது யாரு? அப்பாவோட போய் யார் மன்னிப்பு கேட்டா? கொடநாட்டுல போய் யார் மன்னிப்பு கேட்டா? இப்ப சம்பந்தப்பட்ட இடத்துல இன்னைக்கு நடந்தது பதில கேட்டா திமுக தரப்புல இல்ல. 2012 சொல்றாங்க. ஒரு டீசன்சி இருக்கா உங்களுக்கு? முதல்ல ரவுண்ட் பேசுறோம்ல, ஒரு சபை நாகரிகம் இருக்கா? தானி இருக்கா? ஒரு சபை நாகரிகம் இருக்கா? பேசிட்டு பேசுங்க. நீங்க சபை நாகரிகத்தை ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பிடுறீங்களே 2020 பேச மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தா கூட இன்னைக்கு புஷி ஆனந்த் மீது பொது சொத்து சேதம் விளைவித்தல் கீழே வழக்கு தொடுத்திருக்காங்க. என்னன்னா பொது சொத்துக்களை சேதம் பண்றது. இந்த மாதிரி விவாதத்துல கலந்துக்கிட்டா அடுத்தவனை பேச விடுறது இல்ல. இதெல்லாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள தட்டுப்பாடு உள்ள கட்சி விஜய் கட்சி. இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த பெண்களை பேட்டி எடுக்கிறாங்க. இன்னைக்கு கூட கையில ஆதாரம் இருக்கு, காட்டுறேன். எதுக்கு வந்தீங்கன்னா நாங்க விஜய பார்க்க வந்தோம். சார்னா என்ன, எஸ்ஐஆர்னா என்னன்னா எனக்கு எந்த சார்னு தெரியாதுன்னு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த பெண்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு சேர்ந்தவர் இங்க என்ன பேச விடாம அடிக்கிறதுங்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை. ஏன்னா கருத்துக்களை நாங்க சொல்றதை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை முதல்ல இருக்கணும். அவரோட ரவுண்ட்ல பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு குறுக்க பேசினா அந்த நெறியாளரும் வேடிக்கை பார்த்தா எதுக்குங்க நீங்க நெறியாளர் உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல அதை மடமாற்றம் நீங்க பண்றீங்களே. 2012 போறீங்க. சொல்லுவோம் உங்களுக்கு ஈடி, அதாவது நெருக்கடி வரும்போது டெல்லி பறக்குறீங்க. மன்னிப்பு கேட்டவனுக்கு தான் மன்னிப்பை பத்தி தெரியும், கேட்காத எங்களுக்கு தெரியாது. நாங்க என்னைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கேட்டா நாங்க ஏன் போய் வழக்கு தொடுக்கிறோம்? எங்களுக்கு ஏன் ரைடு வருது? சொல்லுங்க. 2012 யாரு போய் கொடநாட்டுல மன்னிப்பு கேட்டா சொல்லுங்க. யார் போய் கை கட்டி டாடியோட போய் கை கட்டி நின்னது, கேட் வாசல புடிச்சிட்டு தொங்குனது யாரு? திமுகவா? யார் தொங்குனா சொல்லுங்க, தெரியாத சொல்லுங்க. இல்ல அது அவர்தான் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். 2020 கேளுங்க. 2012 கொடநாட்டுல போய் நீங்களா போகலையா? டாடியோட போய் லேடிட்ட கேட்ட புடிச்சு, லேடி வீட்டு கேட்ட புடிச்சு தொங்குனது யாரு? கோடி ரூபாய் அபராதம் போட்டதுக்கு அப்புறமும் 10 வருஷம் வீட்டுல உட்கார்ந்து இருந்தது யாரு? ஏங்க திருப்பி சொல்றேன். சபாநாயகர் வீட்டுல உட்கார்ந்து தெரியுமா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். சரி, ஓகே ஓகே. திரு வெங்கடேஷ், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, கரூருக்கு பின்பதாக பாஜக கரூர்ல வந்து ஒரு பேர் செத்து போயிட்டாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க விஜய்னு செய்தியாளர்கள் வந்து திருச்சி விமான நிலையத்துல கேட்கக்குள்ள கம்முன்னு போனது யாருங்க? விமானத்தை தனி விமானத்துல ஓடுனது ஒளிஞ்சது யாருங்க? 3 நாள் வெளில வராம யாருங்க? சொன்னது யாருங்க?
யாருங்க முதல் கேள்வி பேப்பர்ல எழுதி ஓடி போனது யாருங்க? அனைத்து நிர்வாகியும் தலைமுறை வந்தது யாருங்க? சிபிஐக்கு வழக்கு மாத்திர பிறகுதானே புஷி ஆனந்த் வெளில வந்தது. பூனைக்குட்டி மாரி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு எங்க இருந்தாரு நடு கடல்ல படகுல பாண்டிச்சேரி கடற்கரையில இருந்ததா சொல்றாங்க. எங்க போனாரு ராஜ்மோகன்? எங்க போனாரு நிர்மல் குமார்? எங்க போனாரு ஆதவர்ஷனா? எங்க ஓடி ஓடிற கூட்டத்தை சேர்ந்தவங்க உங்க சட்டம் இன்னைக்கு கைது பண்ண வேண்டியது. இன்னைக்கு கைது பண்றதுக்கு ராணி நீங்க பதில பேசலாமா? எங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு? ஓடி ஓடிற கூட்டம் அன்னைக்கு பத்தி பேசுறது நடந்தப்பவுமே இதே ராஜ் டிவில உட்கார்ந்து விவாத மேடையில பங்கேற்று இருக்கிறேன். ஆமா புரியுதுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓடி ஓடிற விஜய் கூட்டம் இன்னைக்கு என்னமோ வந்து மாற தட்டுது. எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாது. எழுதி கொடுக்கறவங்க ஏதோ எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு போற விஜய் எல்லாம் அரசியல்ல வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் எழுத்தாணி ஓலையமா உட்கார்ந்து வல்லாங்க தானாவே எழுதிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம பேசலாம். வெங்கடேஷ் சார், அதாவது கரூர் சம்பவத்துக்கு அஞ்சலி செலுத்தாத தமிழக வெற்றி கழகத்தை அந்த ஆதரவாளர் முன்னிலையில வன்மையா கண்டிக்கிறேன். 41 பேர் உயிர் போயிருக்கு. அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்த சொல்லுங்க. அதை விட்டுட்டு பாடி தெரியக்கூடாது. சிபிஐ விசாரணை வந்த பிறகு ஓடி ஒளிந்த கூட்டம் பாடி தெரியக்கூடாது. வரலாறு அப்புறம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய என்ன அது எதோ ஞாபகத்துங்க. நான் ஸ்டாலின் எங்க சார் இருந்தாரு? ஜெயலலிதா அவர்கள் கலைஞரை கைது பண்ணப்போ ஸ்டாலின் எங்க இருந்தார்? பெங்களூர்ல இருந்தாரு. அடுத்த உடனே வந்தவர் நேரடியாக உதயநிதி அவர்கள் ஒரு நேரடியாக சொல்றாரு. நேரடியாக மாவட்ட அமர்வு கைது செய்யப்பட்டவர் எங்க அப்பா நேரடியாக மாவட்ட அமர்வு நீதிபதி அசோக் குமார் வரலாறு தெரியாம பேசாதீங்க. நீங்க உங்களுக்கே வரலாறு நெறியாளருக்கே வரலாறு தெரியாத ஒரு சூழல். அதை நான் அடுக்கடுக்க பேசுறேன். அவர்களே வரலாறு தெரிந்து கொண்டு பேசுங்க சார். அடுத்து நான் பேசுறேன். தாவேக்கா மாதிரி நான் மாறிடுவேன். நான் நெறியாளரா நடுநிலையா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். திரு வெங்கடேஷ் அவர்கள், உங்களுடைய நேரம் இது. இப்போ வந்து பிஜேபி ஒரு டேக்லைன் ஒன்று வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்னா, பிரசாந்த் கிஷோருடைய நிலைமை தான் விஜய்க்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதுபோல் 200 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே இருக்க வந்து விஜய் சார் வந்து எல்லா மேடையிலும் எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது முன்வைக்கிறதுனால நம்ம இதை முன்வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். பிரசாந்த் கிஷோர் இதே மாதிரி அங்கே சொன்னார். என்ன சொன்னார்? நிதிஷ்குமாருக்கு எனக்கு தான் போட்டி அப்படின்னாரு. நீ டெபாசிட் இல்லாமல் இழந்திருக்காரு. இது ஒரு ஒப்பீடு தான். இது ஒரு ஒப்பீடு தான். யாருக்கும் இங்கே யாருக்குமான எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டீங்க, கரூர் பிரச்சனைக்கு முன்னாடி வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ அவங்களே எதிர்வினையாற்றுறாங்கன்னு. நாங்கள் கரூர் பிரச்சனை அப்பையும் தாவேக்காக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டும் எந்த கட்சியும் பண்ணல. திமுக அன்றைக்கு என்னென்ன மாதிரி செயல்பட்டதுன்றத பொது வழியில் வச்சோம். திமுக அன்றைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியா பராமரிக்கல, அவங்களுக்கு வந்து சரியான போதுவான பாதுகாப்பு தரல, உளவுத்துறை வந்து தூங்கி விட்டதா, உடனுக்குடன் எப்படி பண்ணாங்க, உடல் குறாய்வு நைட்டோ எப்படி பண்ணாங்க, உடனடியாக 10 லட்சம் எப்படி கொடுத்தாங்க, தனிநபர் ராபரி எப்படி அமைச்சாங்க, அஸ்ரா தலைமையில் உடனடியாக வந்து சிறப்பு போலீஸை வந்து எப்படி நியமனம் பண்றாங்கன்ற இந்த சந்தேகங்களை நாங்கள் தான் முன் வச்சோம். யாரு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன் வச்சாரு, எங்களுடைய மாநில திரு நாயனாரும் முன் வச்சாரு. இது நீங்க இருக்கவங்களா எப்படி கட்டமைக்கிறீங்களா? தாவேக்காக நாம சப்போர்ட் பண்றோம். இப்ப ஜெயில் சார் சொல்றப்ப முன்னாடி நாங்க என்ன நிலைப்பாடுல இருந்தோமோ அதே நிலைப்பாடு தான் சொல்றோம். மணிப்பூருக்கு போகாத என்டிஏ கூட்டணி தலைமையிலான குழு கரூருக்கு வரனாலதான் அந்த கேள்வியை முன் வச்சாங்க. எங்க மணிப்பூர்ல நடந்த பிரச்சனை வேற. இரு சமூகங்களுக்கான பிரச்சனை எடுத்துட்டு வந்து கரூர்ல வந்து ஸ்டாம்பிங்ல பண்றதுக்கு நீங்க ஒப்பீடு பண்ணாதீங்க. முதல்ல ஆகுனா சுத்தி மணிப்பூர்ல போய் நிக்காதீங்க. மணிப்பூர்ல எந்த பக்கம் போனாலும் முள்ளு மேல சேலை, அது பொறுமையா தான் எடுத்தாகணும். ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஆட்கள் தான், அந்த பக்கம் நம்ம ஆட்கள் தான், எல்லாமே வந்து அப்படிதான் பண்ணணும். பிஜேபி ஆட்சியில அதனால மணிப்பூருக்கு போக மாட்டோம். கட்டமைப்பை வந்து நீங்க எப்படி உருவாக்குறீங்க அப்படின்னா, முன்னாடி கரூருக்கு முன்னாடி நாங்க சப்போர்ட் பண்ணாம கரூருக்கு அப்புறம் இப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் உருவாக்குறாங்க. இன்றைக்கும் நாங்க சொல்றோம்,
திமுக என்ற ஒற்றை எதிரியை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம். இதுதான் நிலைப்பாடு. நீங்க திமுக இருக்கிறீங்களா, திமுக கூட்டணி எதிர்க்கிறீங்களா? எல்லாருமேங்க திமுக கூட்டணியில் இருக்குதாங்க. திமுக கூட்டணி இப்போ திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்து தாவேகா போகுதுன்னு ஒரு பேச்சு அடிபட போகுது. அந்த பேச்சு அடிபடுறப்ப தாவேகா கூட்டணியில் இன்கேஸ் காங்கிரஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், எந்த அளவு உண்மை தெரியாது. இன்னைக்கு வந்து செவி வழி செய்தி இன்னைக்கு நாளிதழ்லாம் அது வந்திருக்கு. போச்சுன்னா அது பின்னாடியே வால் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போவோம், மற்ற கட்சியில போறப்ப திமுகவுடைய கூட்டணி பலம் உடையும் அப்படின்றது ஒரு கட்டமைப்பு இருக்கா இல்லையா? இப்ப நம்ம என்ன வைக்கிறோம், இப்ப வந்து நேரடியாக வந்து கொள்கை எதிரி, இவங்க வந்து கட்சி எதிரி, இந்த எதிரின்றதும் அவங்க நிலைப்பாடு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குமா, நம்ம ஒரு நிலைப்பாடுல இருக்கிறோம். எஸ்ஐஆர்ன்ற ஒரு காமனான ஒரு இது விஷயத்தை வச்சு இவங்க திமுக மாதிரியே ஏதாவது ஒரு கண்டன போராட்டம் நடத்தணும்னு சொல்லி தாவேக்கா நடத்துறாங்களே. தாவேக்கா வந்து போராட்டம் நடத்தினா இங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன, கோவையில் நடந்த அந்த பெண்களுடைய பாலியல் வன்முறை என்ன, இன்னும் பல விஷயங்கள் இங்க நிறைய போயிருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு வந்து 6% வந்து அதிகமாயிருக்கு. இன்னைக்கு நாளேட்டில் சொல்லுது. வளர்ச்சி விகிதம் கம்மியாகிட்டு இருக்கு. நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆந்திரா போகுது. இப்படி பல பிரச்சனைகள் நம்ம நாட்டில், நம்ம குறிப்பா நம்ம மாநிலத்தில் ஆளுகிற திமுக மேல் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப இதை முன்னெடுத்து போராட்டத்தை நோக்கி நகராம சம்பந்தமே இல்லாம திமுக ஒரு தோழமை கட்சி மேற்கொண்டு நாங்க எஸ்ஆர் எடுத்து ஒரு போராட்டம் பண்றோம் அப்படின்றது என்ன ஒரு கூட்டமைப்பு? அப்ப எஸ்ஆர் எடுத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று போடுறாங்க, சட்டசபையில போடுறாங்க, சட்டமன்றத்தில் போடுறாங்க. அதுக்கும் தேவையாக கலந்துக்கல. அனைத்து கட்சி கூட்டம் திமுக தான். திமுக போட்டாங்க, தாவேகா கலந்துக்கல. அதுக்கு அறிக்கை மட்டும் வெளியிட்டாரு. நான் சொல்றது நீங்க எஸ்ஆர் இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது திமுக கூட்டின கூட்டம், நீங்க அது உங்களுடைய அரசு கூட்டல. தமிழக அரசு கூட்டம் வந்து சட்டமன்றத்தில் நடந்துச்சு. திமுக கூட்டம் கூட அக்காடி ஓட்டு நடந்துச்சு. அததான் நான் சொல்லி ரெண்டுமே அவங்க கலந்துக்கல. அப்புறம் ரெண்டுமே நீங்க வந்து சாரை எடுத்துட்டாங்க முன்வைக்கிறோன்றப்ப அதுல ஏன் கலந்துக்கலன்னு ஒரு கேள்வி எழுது. அவங்க சும்மா கேள்விதான் முன்வைக்கிறேன். அவங்க ஏன் கலந்து கூடாது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அது உள்ள வரல. ஏன் கலந்துக்கல அப்படின்னு தான் அப்புறம் இப்ப வந்து எங்களை வந்து நீங்க எல்லா இதுக்கும் அழைங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கறாங்க. அவங்க ஜெயலலிதா சொன்னது எங்க உரிமைன்றாரு. ஆனா தேர்தல் கமிஷனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் அழைப்பை விடுவாங்க. 22 கட்சி. ஆமா, அந்த யார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கோ 8% ஓட்டு வாங்கியிருக்கோ அவங்கள மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்க கூப்பிடுவாங்க. தவிர அதை தாண்டி இன்னும் அன்டெஸ்டட் பேபியா இருக்குது, நாங்க அதிகமான கூட்டத்தை காமிச்சோம், எங்களையும் கூப்பிடுங்க, எங்களுக்கு நீங்க அறிக்கை கேளுங்க, அரசியல் தெரியல, சட்டம் தெரியல, அது ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து இது வந்து சாதாரண சின்ன குழந்தைக்கும் தெரியும். இப்ப எஸ்ஐஆர் நீங்க ஏன் எதிர்க்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா அதுக்கு பதில் கிடையாது. இந்த ஃபார்ம் 6 வந்து மறைச்சிருவாங்க, இதை பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க. இவங்களா ஒரு கற்பனை நோக்கி நகர்றாங்க. நான் எஸ்ஐஆர் சார்பா, இந்திய தேர்தல் கமிஷன் சார்பா நான் பேசல, நான் பாஜக சார் பேசுறேன். இன்னைக்கு இந்திய தேர்தல் கமிஷன் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கு. தமிழ்நாட்டில் 6,41,00,000 வாக்காளர் இருக்காங்க, 5,91,00,000 பேருக்கு இதுவரை நாங்க ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்காங்க. அப்ப எஸ்ஐஆர் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்தே தீரும். நீதிமன்றமும் இன்னைக்கு வந்து புட்டா போட்டு தள்ளி வச்சிருச்சு. அப்ப இப்ப திமுக இதுல ஒரு புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்க, எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க, அட் த சேம் டைம் வழக்கம் தொடர்றாங்க, அட் த சேம் டைம் 20 லட்சம் ஒரு எம்எல்ஏ கொடுத்து அவங்க ஆட்களை வச்சு நேரடியா ஒரு வீட்டுக்கு போய் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கான அந்த ப்ராசஸ் திமுக பண்ணுது. அது எப்பவுமே ரொம்ப கிளவரா திமுக பண்ணுவாங்க. நீட்டையும் எதிர்ப்பாங்க, இந்த சைடு வந்து நீட் மையம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு திறந்து நீட்டை படி, நீனு படிச்சுக்கோ, அது வரும், வரட்டும், இப்ப படி அப்படின்றது சைமன்டேரியா அந்த வேலையை வந்து கிளவரா பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து எஸ்ஐஆர், எனக்கு தெரிஞ்சு என்னோட தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா எஸ்ஐஆர் இன்றைக்கு மிக முக்கியம் யாருக்குன்னா தாவேகா தொண்டர்களுக்கு தான். ஏன்னா அவங்க கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் 17 வயசா 16 வயசா அப்படியே தாண்டி 18 வயசு ஸ்டார்ட் ஆகிறவங்கள ஃபார்ம் 6 கொடுத்து கரெக்டா போய் அதுல என்டர் ஆகணும். அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தலைமையில் இருக்கவங்களுக்கான ட்ரைனிங் செஷன் அவங்க கொடுக்கணும். கூட ஒவ்வொரு பூத் இன்னைக்கு 68,000 பூத்துக்கு ஆள் போட்டேன்னு சொல்றாங்க. அப்ப பிஎல்ஏ ஃபார்ம் 2 கண்டிப்பா இருப்பாங்க. கூட பிஎல்ஏ ஆபீசர் உள்ள போவாங்க. பூத் லெவல் ஆபீசர்ஸ் போறப்ப பிஎல்ஏ 2 ஆபீசர்ஸ் தாவேகா சார்பா போகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் ஒரு போராட்டம் நடந்தா எஸ்ஆர் கைவிட்டு, அது நடக்கவே நடக்காது. எஸ்ஆர் கைவிடவே முடியாது. அதுல வந்து பல சட்ட சிக்கல்கள், அதாவது வந்து வழி சிக்கல்கள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் இன்றைக்கு புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா டோட்டல் தேர்தல் ஆணையத்தினுடைய டைரக்ட் எம்ப்ளாய் வெறும் 700 பேர் தான், வெறும் 700 மெம்பர்ஸ் தான். மிச்சம் எல்லாமே அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பணியாட்களை வைத்தா செய்யணும்.
இப்போ வந்து எஸ்ஐஆர் நீங்க கொண்டு வரது நீங்க எதிர்க்கிறீங்களா? இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்த தேர்தல் கமிஷன் மூலம் தான் நீங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு தேர்தல் நடத்த அவங்க தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிற எம்பிஸ் தான் நீங்க தான் எம்பின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீங்க எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்தல் கமிஷன் தான், நீங்க எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்தல் கமிஷன் தான். இப்பயும் சொல்றோம், நாங்க தேர்தல் கமிஷன் சார்பா பேசல, தேர்தல் கமிஷன் சொன்ன விஷயங்களை முன்வைக்கிறோம். ஏன்னா நீங்க எல்லாம் எப்படி கட்டமைப்பு பண்றீங்கன்னா, தேர்தல் கமிஷன் சப்போர்ட்டா பண்ணா பிஜேபி தேர்தல் கமிஷன் கைக்குள்ள போட்டு பண்ணுது, பிஜேபி தேர்தல் கமிஷன் கைக்குள்ள போட்டு பண்ணி தப்பான பரப்புரைக்கு முன்வைக்கிறாங்க. தேர்தல் கமிஷன்ன்றது வேறு, பிஜேபின்றது வேறு, இதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. அப்ப நீங்க வந்து ஏன் பயப்படுறீங்க? நீங்க தான் தேனும் பாலும் ஓட வைக்கிறப்ப ஏன் பயப்படுறீங்க? 2006 மாதிரி தேர்தல் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல செத்தவர்களுக்கு ஓட்டு போட்டுட்டே இருந்தீங்களா, அதெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களா? டபுள் ஓட்டர்ஸ் இங்க போட்டு விழுப்புரத்துல போய் திமுக காரன் போறாங்க, அதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து பேசலாம். பயப்படுறாங்க திமுகவும் தாவேகவும் தான் என் கேள்வி. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்பதாக நம்முடைய சந்திரசேகரன் சார் உங்கள்கிட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். இணைந்திருங்கள். ஒரு சந்திரசேகர் சார், இப்போ உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறேன். அதாவது பீகாரினுடைய இந்த தேர்தல் முடிவுகள் காங்கிரஸை மிகப்பெரிய ஒரு அதிர்வலைக்குள் கொண்டு வந்திருக்கிறதா? அந்த அடிப்படையில் தமிழகத்தில் காங்கிரஸ் வந்து யாரோடு பயணிப்பது என்ற ஒரு கேள்வி, ஒரு சறுக்கல் தேசிய தலைமையில் எழுந்திருக்கா? அதாவது பீகார்ல எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது என்பது உண்மைதான். அது வந்து பல காரணங்கள் இருக்கின்றன, காரியங்கள் இருக்கின்றன. அதை பற்றி பேசலாம். ஏனென்றால் அதை நாங்கள் ஆய்வு செய்து, எங்களுடைய அகில இந்திய தலைவர் கூட அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதை ஆய்வு செய்து, பகுப்பாய்வு செய்து, அதிலிருந்து எப்படி எங்களுடைய மீண்டு வருவது அல்லது அதில் என்ன தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்வோம். இரண்டாவது, எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வந்து கடந்த முறை வாங்கிய அதே வாக்கு சதவீதத்தை இந்த முறையும் பெற்றிருக்கிறதுங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புறேன். காங்கிரசும் கூட கடந்த முறை அதிக தொகுதிகள் நின்றுச்சு. ஆனால் அந்த அளவிற்கு இப்பொழுது குறைவாக நின்றால் கூட அதே வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறது. அப்படி ஆளும் தோல்விதான். ஆனால் இது எப்படி ஏற்பட்ட தோல்வி என்பதற்கு பல முறை நாங்கள் விவாதித்திருக்கிறோம். இது வந்து நீங்க அரசியல் கட்சிகளோடு கூட்டணி அமைத்து அரசியல் எதிரிகளோடு போட்டி போடுறதுன்றது வேற. ஆனா தேர்தல் ஆணையத்தோடையும் சேர்ந்து நாங்க போட்டி போட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம்ங்கிறது தான் ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை. இல்ல, தேர்தல் ஆணையத்தோடு காங்கிரஸும் ஆர்ஜேடியும் எந்த மாதிரி போட்டி போட்டீங்க சார்? இன்றைக்கு எஸ்ஐஆர்னு சொல்லி இவங்க ஆரம்பித்தது எவ்வளவு குளறுபடியான ஒரு எஸ்ஐஆரை அங்க நடத்தினார்கள் என்பதை நீங்க முதல்ல பார்க்கணும். தன்னுடைய முதுகை தானே தட்டி கொடுத்துக் கொள்வதுன்னு சொல்லுவாங்க. சிறப்பா பண்ணிட்டோம்னு அவர் தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றாரு. எஸ்ஐஆரினால் வெற்றி பெற்றோம்னு சொன்னாக்க அது உண்மைதான். எஸ்ஐஆரினால் வெற்றி பெற்றோம். அதே மாதிரி இங்கேயும் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு நயனார் நாகேந்திரன் சொன்னார்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பீகார்ல 243 அவர்கள் வந்திருக்க வேண்டியதுதான். ஆக அது கொஞ்சம் தவறிடுச்சு. அந்த இன்னொரு 40 தொகுதியை அவங்க விட்டுட்டாங்க. ஆக என்ன இதுல குளறுபடின்னு சொன்னா, ஒரு சின்ன பிரீஃப் மட்டும் சொல்லிடுறேன். எஸ்ஐஆர்ல உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றோம். உச்சநீதிமன்றமும் பல கேள்விகளை முன் வச்சிச்சு. ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. அதற்கு பிறகு 65 லட்சம் என்பது 45 லட்சம் ஆகியது. 23 லட்சம் புதிய ஓட்டர்கள் சேர்க்கப்பட்டாங்க. ஒரே வீட்டுல 800 ஓட்டுகள் இருக்கிற மாதிரி 10 வீடுகள் காட்டப்பட்டிருக்கிறது இப்ப இருக்கிற எஸ்ஐஆர்ல. இப்ப ஏற்கனவே இப்பொழுது நடந்திருக்கின்ற தேர்தல்ல ஒரு வீட்டுல 800 ஓட்டுகள் இருப்பது மாதிரி 10 வீடுகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அது மாதிரி 2,59,000 குடும்பத்துல வந்து 10 ஓட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது மாதிரி பல குளறுபடிகள் அங்க இருக்கிறது. அவர் என்ன சொன்னாரு, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அங்க பேசுனது என்னன்னா, ஊடுருவல்காரர்களை நீக்கிறதுக்காகத்தான் எஸ்ஐஆர் பண்றோம்னு சொன்னாங்க. எவ்வளவு பேரை ஊடுருவல்காரர்களை நீக்கினீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் இது வரைக்கும் அது ஒரு சரியான தெளிவான விளக்கம் இல்லை. இப்படி பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த தேர்தல்ல மோசடி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடைசி நீங்க பர்சன்டேஜ் வெளியிடுவாங்கல்ல தேர்தல் ஆணையம், ஓட்டுப்பதிவு பின்பு வெளியிட்ட பர்சன்டேஜ்லயே பாத்தீங்கன்னா முதல்ல 60, 63, 65 அப்படின்னு சொல்லி கடைசியா 2 நாளைக்கு அப்புறம் 67, கிட்டத்தட்ட 7% வாக்குகள் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க அவர்கள் வெளியிட்ட தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்குப்பதிவு இதுல வந்து 7% டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்த வாக்காளர் பட்டியல் வந்து கடைசியாக வெளியிட்ட வாக்காளர் பட்டியலுக்கும் வாக்குப்பதிவின் போது வெளியிட்ட மொத்த வாக்காளர் பட்டியலுக்கும் ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நாங்கள் கேள்வி எழுப்புவோம். ராகுல் காந்தி அவர்களும் கேள்வி எழுப்புவார். ஆனால் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள், அது வேறு. ஆனால் ஜனநாயகத்துல கேள்வி எழுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை என்கிற முறையில நான் அதை சொல்றேன். அது வந்து பல முனை தாக்குதல்ல அவர்கள் வந்து கடைசி நேரத்துல நீங்க தெலுங்கானாவிலும் ஜார்க்கண்டிலும் ஒரு கேஷ் டிரான்ஸ்ஃபருக்கு அலோ பண்ணல. அது இத்தனைக்கும் கொள்கை முடிவெடுத்து முன்பே ஆன்கோயிங் திட்டங்களாக இருந்ததுக்கு வந்து ஒரு கேஷ் டிரான்ஸ்ஃபருக்கு
தேர்தல் ஆணையம் வந்து பிரேக் போட்டுச்சு. கேட்டப்ப இது வந்து நீங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அவங்களுக்கு வருது, அதனால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதே விஷயத்த பீகார்ல பெண்களுக்கு 10,000 ரூபாய் ஒரு வாரம் முன்னாடி போடுறாங்க. ஒரு கோடி பேருக்கு போட்டாங்க. அப்புறம் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்த பிறகு ஒரு 50 லட்சம் பேருக்கு போடுறாங்க. நாங்க போன பிறகு அப்பீலுக்கு போனப்ப போடுறாங்க. முன்னாடியே போட்டாங்க. தவறான தகவல் சொல்றீங்க. நீங்க டேட் எடுத்து பாருங்க. தவறான தகவல் சொல்றீங்க. நீங்க டேட் எடுத்து பாருங்க. நடத்தை விதிகள் வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணாது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. தவறா சொல்றீங்க. நடத்தை விதிகள் வர்றதுக்கு 10 நாளுக்கு முன்னாடியே டெபாசிட் ஆயிடுச்சு. செக் பண்ணுங்க. நான் அதத்தான் சொன்னேன். 1 கோடி வந்து அதை கொடுத்துட்டாங்க. அடுத்த 2வது சொல்றீங்களா? தவறான தகவல் சொல்றீங்களா? நடத்தை விதிமுறைகள் 50 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்பீல் போனப்ப கொள்கை முடிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு அப்பட்டா லஞ்சம். இது வந்து 10,000 அரசு பணத்தை எடுத்து வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட வந்திருக்கிறது என்றால் உலக வங்கி 14,000 கோடியை வந்து இது மாதிரி வாக்குக்காக திட்டங்களுக்கு அந்த நிதிஷ்குமார் அரசு பயன்படுத்தி இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதையெல்லாம் இவர்கள் எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது தெரியும். ஏனென்றால் இவர்கள் கொடுத்தால் அது ரேவடி கல்ச்சர் கிடையாது. தமிழ்நாட்டிலோ அல்லது வேறு எங்கோ இங்கு கூட சொன்ன 1000 ரூபாய் கொடுக்குறப்ப அந்த குஷ்பு முதற்கொண்டு பலர் சொன்னது பிச்சை காசுக்காக கொடுக்கிற பிச்சை போல பாஜகவினர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அங்கு கொண்டு போய் 10,000 கொடுத்தார்கள். இது வந்து வாக்குக்காக பாஜக கொடுத்த அப்பட்டமான லஞ்சம். இதை தடுக்க தேர்தல் ஆணையம் தவறிவிட்டது, கைகட்டி வேடிக்கை பார்த்தது. இது எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் எங்களுக்கு தோல்வி கிடைத்திருக்கிறது. இதனை எதிர்கொள்வது எப்படி என்பதையும் நாங்கள் கண்டிப்பாக ஆராய்ந்து அதன்படி செய்வோம். சட்ட போராட்டம் ஒன்று, 2வது மக்கள் மத்தியிலும் இதனை எடுத்து சென்று அம்பலப்படுத்துவோம் என்பது ஒன்று. இது எங்களுடைய கருத்து. இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் சந்திரசேகர் சார். அதாவது இந்த வாக்கு வங்கிகளில் பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பீகார்ல 23% வாக்கு ஆர்ஜேடி வாங்கியிருக்கிறது. தனித்து பீகார் முழுவதும் 23%. பிஜேபி பார்த்தீங்கன்னா 20% தான் வாங்கியிருக்கு. அதிகபட்சமாக வாங்கின கட்சி அந்த ஆட்சியே பிடிக்கல. குறைவான சதவீதங்கள் வாங்கின கட்சிகள் ஒன்றாக இணைந்து வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது. இப்போ நீங்கள் அங்கே கூட்டணியை நீங்கள் சரியாக அமைக்காமல் விட்டனால தான் தமிழகத்தில் ஒரு ஆசிலேஷன் இருக்கா? இல்ல, பீகாருக்கும் தமிழகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று வந்து அங்கு எஸ்ஐஆரில் குளறுபடி செய்து வெற்றி பெற்ற மாதிரி இங்கேயும் செய்யலாம் என்று நினைத்தால் அது கண்டிப்பாக எடுபடாது. ஏனென்றால் இங்கு வந்து திமுக மற்ற கட்சிகளுடைய பூத் மேனேஜ்மெண்டே வேற. அங்கு வந்து இப்ப கூட தகவல் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 30,000 பூத்துல வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு BLA 2 போடல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரி லேகிங் வந்து இங்கு தமிழ்நாட்டில் கிடையாது. 100% எல்லா கட்சிகளும். அப்போ எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற காங்கிரஸ் திமுக கடந்த தேர்தல் எல்லாம் வந்து ஆளும் கட்சியாக வரும் பொழுது உங்க கட்சிகள்லாம் கள்ள ஓட்டே போடலையா சார்? நீங்க கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த காலத்துல, பெட்டியை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க, அதை பார்த்திருக்கோம். பல விஷயங்கள் நடந்திருக்கு, எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். இப்ப தேர்தல் ஆணையத்தையே திருடிட்டாங்களே சார். தேர்தல் ஆணையத்தை தூக்கிட்டு ஓடுறாங்களே, பிரச்சனை அதுதானே. நீங்க கள்ள ஓட்டு போட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல அப்பீல் போய் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். நீங்க தேர்தல் நடத்துறவர்களே திருடர்களா இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒரு திருடன் அப்படின்னா போலீஸ்ட புடிச்சு கொடுக்கலாம், திருடன்ற மாதிரி கிடக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்பதான் இது எதிர்ப்பு வருது. நாங்க இன்னொரு விளக்கத்தையும் சொல்லிடுறேன். எஸ்ஐஆரை கண்மூடித்தனமாக எதிர்க்கிறோம் என்பதும் தவறு. எஸ்ஐஆர் வேண்டாம் என்று எந்த கட்சியும் சொல்லல. ஈவன் திமுக கூட, முதலமைச்சர் கூட தெளிவா சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் என்பது என்ன? நீங்க வந்து 6 மாதம் 1 வருட காலம் நேரம் கால அவகாசம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒன்றை அவசரமாக தேர்தலுக்கு முன்பு ஏன் என்பது எங்களுடைய கேள்வி. நீங்க இன்னும் எனக்கு வந்து எஸ்ஐஆர் படிவம் வரல. இன்றைக்கும் எனக்கு எஸ்ஐஆர் படிவம் வந்து சேரவில்லை. எங்கு சென்று வாங்குவது என்று தெரியவில்லை. சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வாடகைதாரர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழக அரசு இன்னைக்கு சாயந்தரம் அறிவிச்சிருக்காங்க சார். நாளையிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வாக்குச்சாவடியில் வந்து சிறப்பு எஸ்ஐஆர் முகாம் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் நீங்கள் ஓட் போடுற அந்த பூத்துக்கு போனீங்கனாலே அங்கே ஸ்பெஷல் கேம்ப் நடக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போனாலும் வரலன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல சார், இல்ல அதெல்லாம் தெரியுது. நீங்க எவ்வளவு பேர் இதெல்லாம் பயன்படுத்துவார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறி. வாங்கிட்டே போயிட்டாங்க திருப்பி. பாஜகவினருக்கெல்லாம் ஸ்பெஷல் இதுன்னு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். திமுக காரங்க தான், உங்க கூட்டணியில் இருக்க கூட திமுக காரங்க தான் வாங்கிட்டு போனது.
வந்து வாங்கிட்டு போனது திமுக காரங்க தான். பிஜேபி காரங்களுக்கு மட்டும் கிடைச்சிருதுன்றதுதான் இப்ப குற்றச்சாட்டு, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கூட உங்க கூட எங்க ஏரியால நான் மட்டும் தான் பிஜேபில இருக்கேன், மத்தவங்க எல்லாம் திமுக காரங்க தான். அப்ப எனக்கு மட்டும் தான் வந்திருக்கல, நல்லா இருக்கு. இல்ல உங்களுடைய வாக்கை கூட உறுதி செய்வது நாங்களா எங்கள் கூட்டணியாக இருக்கின்றதுன்றத நான் பெருமையா இது மட்டும் வரலன்றீங்களா சிட்டில? நேருங்க, தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க 6,41,00,000 வாக்காளர்களை 5,91,00,000 படிவங்களை கொடுத்தாயிடுச்சு. நான் சொல்லல, இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுது. சந்திரசேகர் சார் வீட்டுக்கு மட்டும் ஏன் வரலன்றது எனக்கு அதிசயமா இருக்கு. அதுவும் சிட்டில இருக்கீங்க வரலன்றீங்க. இல்லங்க, சிட்டில அதாவது சொந்த வீடு இருப்பவர்கள் 20 வருடமாக ஒரே இடத்தில் குடியிருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி சிட்டில உள்ளவங்க என்னை மாதிரி சாதாரண ஆட்கள் வாடகைதாரர்கள் 4-5 இடங்களுக்கு 5 வருடத்துல மூவ் பண்ணிருப்போம். இந்த 25 வருடத்துல 4-5 இடங்கள் வாடகைதாரர்கள் இடம் மாறி இருப்பார்கள். நீங்க 2005 ஓட்டர் லிஸ்ட் படி போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்க மாட்டாங்க. அவர்களை சர்ச் பண்ணி இவர்கள் எல்லாம் பிடிக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இது சிக்கல் இருக்குன்றத சொல்றோம். நீங்க இருக்கிற பிராக்டிக்கல் திங்கிங்க சொல்றோம். ரெண்டாவது, இங்கு வந்து மழைக்காலம், கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல்லாம் இருக்கு. இந்த நேரத்துல எல்லாரும் அதிகாரிகள் மட்டுமல்ல வாக்காளர்களும் வெளியூர் செல்வார்கள். அதனால கொஞ்சம் அவகாசம். இவங்க வந்து எஸ்ஐஆர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் 1 வருடம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாமே, 6 மாதம் முன்பு ஆரம்பித்திருக்கலாமே, ஏன் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுதான் கேள்வி. ஓகே அப்படி தொடர்ந்து பேசலாம். திரு ஜலீல், எஸ்ஐஆர் வந்து யாருக்கு பாதிப்போ இருக்கோ இல்லையோ தாவேக்காவுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் ஜென் நெக்ஸ்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி தாவேக்கா தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அதனால் அவங்க தான் ரொம்ப அதில் சின்சியராக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே முன்வைக்கப்பட்டது. இல்லை, தலைவர் தளபதி அவர்கள் அந்த காணொலியிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இதை கண்டிப்பாக பாதிக்கப்படும்ன்றது. அதிலும் இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்குமே இதில் ஓட்டுகளில் வந்து இந்த பாதிப்புகள் எல்லாம் இருக்குன்றத வந்து நிறைய குறிப்பிட்டிருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ என்னை போன்றவர்கள்லாம் பேசும்போது இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ஆதாரங்களில் இதுலேயுமே வைக்கிறோம். இப்போது இந்த இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிஎன் இருக்குது, எஸ்சிஎன் இருக்குது, புரியுதுங்களா? அதை மாதிரி இப்போ இந்த எஸ்ஐஆர்ன்றதை வந்து நான் வந்து என்பிஆர்னுடைய மறுவடிவம் போல தான் பார்க்குறேன். புரியுதுங்களா? அன்னைக்கு எப்படி சிஏஏ வந்து இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் வாக்கு, இப்போ எல்லாருமே 0 ஓட்டர்ஸ் அப்படிதானே? தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவுக்கு இங்கே 0 ஓட்டர்ஸ் எல்லாமே. இங்கே சிஏஏ எப்படி இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு வாக்கற்றவர்களாக, ஒரு உரிமையற்றவர்களாக இங்கே ஆக்கணும் அப்படின்றத ஒரு சிஏஏ சட்டத்தை கொண்டு வருதோ, அதே போல தான் என்பிஆர்ன்றது பொதுவான எல்லாருக்குமானது. விஜய் எங்க போனாருங்க? இல்ல இருங்க, நான் பேசியேன். விஜய் எங்க போனாரு சொல்லுங்க. விஜய் சிஏஏ கட்சி ஆரம்பிச்சு முதல் அறிக்கையே சிஏஏ எதிர்த்து தான் கொடுத்தாரு. அதுவே தெரியல இவருக்கு. இவர் என்ன அப்டேட்ல இருக்காருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ணல. 27 நாட்கள் உட்கார்ந்து வீட்டுல டிவில பாத்துட்டு இருந்தவர் தான் இவங்களுடைய எதிர்க்கட்சி, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர். 27வது நாள் என்னை அழைத்து, தம்பி நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லி என்ன சந்திச்சு பேசிட்டு, அதுக்கப்புறம் அண்ணன் 27 நாட்களா நாங்க போராட்டம் பண்ணலன்னு சொல்லும்போது நீங்க கூட்டத்துக்கு வந்து பேசினவர் தான் உங்களுடைய முதலமைச்சர். மறுக்க முடியுமா? ஆதாரங்கள் இருக்கு, தர முடியும். என்னால 34 நாட்கள் அந்த போராட்டத்தை சென்னையில நடத்தினவன் நான். இருக்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க தலைவர் எங்க போனாரு? உங்க தலைவர் எங்க போனாரு? சிறுபான்மை மக்களை சாகடிச்சிட்டு இருக்கிறது நீங்க தான். சிறுபான்மை மக்கள் பாதுகாவலனா? என்ன இருக்கீங்க? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தீங்க? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒண்ணு கூட கொடுக்கலங்க. ஒண்ணு கூட கொடுக்கல. எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க? எத்தனை கவுன்சிலர் கொடுத்தாங்க? யாருக்கு? கட்சி கட்டமைப்புல எத்தனை பேர் இருக்காங்கன்றது பாருங்க. ஒரு நாடாளுமன்ற இல்ல, கட்சி கட்டமைப்பே இல்லாத சிறுபான்மை கட்சி அதிகமாக கூட்டணி வைத்திருக்கிற தலைமை யாருன்னா திமுகவோட தான். கூட்டணிகள் நீங்க பின்னாடி போன உடனே எல்லா மக்களும் போயிட்டாங்க. எல்லா இஸ்லாமிய நீங்க எத்தனையோ கூட்டணிகள் வச்சீங்க. 234 ஒரே சின்ன அந்த அம்மா அடிச்சாங்களா இல்லையா? ஓடுனீங்களா இன்னைக்கு வீட்டுக்கு? இப்பவும் சொல்றேன், சிறுபான்மை மக்களுடைய தலைவர்கள் அந்த பக்கம் இருக்கிறதுனாலையும் திரு காதர் மொய்தீன் ஐயா அவர்கள் போன்றவர்கள் ஒரு பேட்டி கொடுத்து எல்லா ஜமாத்திலையும் பேசிட்டு, எந்த ஜமாத்துல பேசுறாங்க சொல்லுங்க. பொய்யான அறிக்கை. புரியுதுங்களா? எந்த ஜமாத்தாரும் அதுக்கெல்லாம் உடன்படல. எந்த இஸ்லாமியர்களும் யாருக்கு? ஆமா, மிகப்பெரிய தலைவர் காமராஜரை வீட்டுக்கு அனுப்புன நீங்க மிகப்பெரிய தலைவரை பத்தி கவலைப்படலாமா? நீங்க கவலைப்படலாமா? அதுக்கெல்லாம் யோகியதை இருக்கா? எங்க போனாரு? யாருக்கு? வேளாண் சட்டம் போடக்குள்ள இந்த விஜய் எங்க போனாரு? நீங்க என்ன பண்ணீங்க?
எதிரா விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது பேசுறதுக்கு மதுரையில எல்லாரும் போனாங்கல்ல, என்ன சினிமாவையும் வாங்கி வித்தது நீங்க, அத்தனை ரெட் ஜெயிண்ட் வாங்கி வித்தது, பிளாக்ல சம்பாதிச்சது நீங்க. அவர் வந்து பிளாக்ல வித்து அவருக்கு வீட்டுக்கு காசு போச்சா? உங்க வீட்டுக்கு காசு வந்திருக்கீங்க, உங்களுக்கு காசு வந்திருக்கு. விவசாயிகள் பேரை சொல்லி சிறுபான்மை மக்களை சொல்லி ஏமாத்தி போட்டுட்டு இருக்கக்கூடிய பெரும் கூட்டம் இந்த கூட்டம். பிஜேபி வந்து சிறுபான்மை மக்களுக்கு அகைன்ஸ்ட்ங்க. அவங்க என்னைக்குமே எதிரியா தான் பாக்குறோம், புரியுதுங்களா? ஆனா இவர்கள் எப்படி நாங்க தான் பாதுகாவலர்னு சொல்லி எங்களுடைய உரிமைகளை பிஜேபி கிடையாது. யாருக்கு? சிறுபான்மையை அழகு பார்க்கிற கட்சி தான் பிஜேபி. அப்படியா? ஏன்னா ஐயா அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆக்குன காங்கிரஸ் ஆக்குனாங்க. சரி, அதனால இல்ல சொல்லுங்க. 2000 பேரை கொண்டு குவிச்சிங்கல்ல, இஸ்லாமியர்ல தானே கொண்டு குவிச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்ன நீதி இருக்குது? நீதிகள் மறுக்கப்பட்டுகிட்டு இருக்கா இல்லையா? எந்த இஸ்லாமியரை வச்சா நீங்க வக்ஃபு சட்டத்தை நீங்க அமல்படுத்தணும்னு தாக்கல் பண்ணீங்க? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? எத்தனை அமைச்சர்கள் ஒன்றியத்தில் இருக்கிறாங்க? இந்த மாநிலத்தில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்க பதவிகளை புடுங்கினதும் அந்த சிறுபான்மை மக்கள் கிட்ட தான். நீங்க இன்னைக்கு சென்னையில 200 கவுன்சிலருங்க, எத்தனை கவுன்சிலர் சிறுபான்மையில இருக்காங்க சொல்லுங்க? எங்க விஜய் கட்சியில எத்தனை பேர் வந்து சிறுபான்மையில ஆட்சியில அதிகாரத்துல இருக்கக்கூடிய நீங்க சொல்றதுக்கு ராணியே கிடையாது. யார் இருக்காங்க சொல்லுங்க? அவங்க லேடி பேர் யாரு சொல்லுங்க? பாத்திமா. இங்க பாருங்க, இல்ல ஜாகிரா பானு இருக்காங்க. என்ன மேல்மட்ட 5 பேர்ல அவங்க ஒருத்தர் நல்லா இருக்காங்க சொல்லுங்க. எங்க மாநில துணை பொதுச் செயலாளருங்க, எங்க மாநில துணை பொதுச் செயலாளருங்க. இங்க நான் என்ன கேக்குறேன், ரஹ்மான் கானுக்கு அப்புறம் இவரு 1000 விளக்கு ஹுசேனுக்கு அப்புறம் ஒரு தலைவரை சொல்லுங்க, இவரை சொல்லுங்க. நான் சொன்னேன்ல, சகோதரர் பர்வேஸ் இருக்காப்ல, பாபு இருக்காப்ல, நியாஸ் இருக்காப்ல, அங்க இருக்கக்கூடிய இன்னும் 9 பேர் இருக்காங்க. 9 பேர் அங்க மாவட்ட செயலாளர்களா இருக்காங்க. நீங்க ரஹ்மான் கானுக்கு அப்புறம் 1000 விளக்கு ஹுசேனுக்கு அப்புறம் ஒரு இஸ்லாமியரை சொல்லுங்க. இப்போ நிச்சயமா நாங்க எல்லாரையும் தான் ஏங்க சொல்லுங்க, சொல்லுங்க. யாரங்க வச்சிருக்கீங்க? யார வச்சிருக்கீங்க? இல்ல உங்களுக்கு முஸ்லிம் லீக், மக்கள் கட்சி எல்லாமே ஒரு வருஷம் செஞ்சி மஸ்தான் யார்ட்ட இருந்து புடுங்குனீங்க பதவி? யார்ட்ட இருந்து பதவியை புடுங்குனீங்க? அவர் இஸ்லாமியர் தானே. எங்க யார்ட்ட இருந்து பதவி? நாசர். அதனால தானே பதவியை புடுங்குனீங்க. ஆவடி நாசர்ட்ட இருந்து புடுங்குனீங்களா? பால்வளத்துறை அமைச்சர். எங்க அவர்ட்ட இருந்தானங்க புடுங்குனீங்க. இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு சிறுபான்மைன்றதுனால தானே இருக்கு. நெல்லை வகாபு புடுங்குனீங்களா? இப்ப நெல்லை வகாபு தான் இப்ப மாவட்ட பொன்முடி அவர்ட்ட இருந்து பதவி பறிக்கப்பட்டது. யாருக்கு? நீதிமன்றம் சொல்லிச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் நம்ம டாபிக் டிவைட் ஆகுறோம். புரியுதுங்களா? சிறுபான்மை மக்களுக்கு எஸ்ஆர் வந்து சிறுபான்மையினருக்கு பாதிப்பாகும்ன்றதுனால தான் இதுக்கான இப்பவும் சொல்றோம். நாங்களும் எஸ்ஐஆரை எதிர்க்கல. இது ஒவ்வொரு தேர்தல் வரதுக்கு முன்னாடியும் நடக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான். அதை நீங்க தீவிரப்படுத்துறீங்க. கள்ள ஓட்டுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, வரவேற்கிறோம், புரியுதுங்களா? ஆனால் இதற்கான கால அவகாசம் இல்லையேன்னு தான் கேட்கிறோம். இன்னைக்கு நீங்க ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டீங்கன்னா அதுல என் பேர் வரல, இப்போ என் மனைவிக்கு என் மகனுக்கு வந்திருக்கு, எனக்கு வரல. இப்போ நான் இந்த பட்டியல் வெளியானதுக்கு அப்புறம் என்னுடைய வாக்கு தேடி நான் ஓடணுமா? ஆன்லைன்ல நான் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். 1800 வாக்குகள் வாங்கியிருக்கேன் சுயேட்சையாக நின்று. அப்ப என்னுடைய ஓட்டு இன்னைக்கு அங்க இல்ல, சொந்த வீட்டுல தான் இருக்கேன். அப்ப இதெல்லாம் கேள்வி கணைகளை ஏற்படுத்துதா இல்லையா? அப்ப உங்களை எதிர்க்கக்கூடிய யாராவது எதிர்க்கக்கூடியவன் பேசக்கூடியவனுக்கு இந்த வாக்குகள் வரலையா? இப்ப சகோதரர் அங்க நேரலையில உட்கார்ந்துட்டு சொன்னார் எனக்கு வரல அப்படின்னு. இங்க நண்பர் வெங்கடேசன் சொல்றாரு எனக்கு வந்துருச்சு, திமுக காரங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. ஆனா அதே திமுக காரங்களும் எங்களுக்கு கொண்டு வந்து தரல, பிஜேபி காரங்களும் எங்களுக்கு கொண்டு வந்து தரல. நாங்க தேடி போகும்போது அங்க இல்ல. இந்த பயத்தையும் இந்த அச்ச உணர்வையும் தான் ஏற்படுத்துது. அப்ப நீங்க அதற்கான கால அவகாசத்தை நீங்க கொடுத்து இதை நகர்த்தி கொண்டு போயிருக்கணும்னு சொல்றேன். இந்த ராகுல் காந்தி விஜயோடு தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க, இது உண்மையா? 100 ஆண்டு கட்சிகள் கூட கூட்டணி, திமுக கூட்டணி உடையுதுன்னு இதே தொலைக்காட்சியில பேசியிருக்கனா இல்லையா? திமுக கூட்டணி எப்படி உடையும்? அது வேறு பலம் பொருந்திய கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி, நீங்களே சொன்னீங்களா இல்லையா? உடையுதுங்க. அவர் பேசினாரா பேசலையான்றதான் அப்புறம். திமுக கூட்டணி உடையுதா இல்லையான்றத பாருங்கன்னு தான் சொல்றேன். பேசுறது இவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தானே, அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தானே, பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே 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 ரைட் ஓகே. எஸ்ஏஆர் தான் இப்போ மீண்டும் மீண்டும் ஒரு இடியாப்ப சிக்கலை கொண்டு வருது வெங்கடேஷ். தோத்துட்டேன்னா கலைஞர் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் பிடிக்கும் ரொம்ப. கலைஞர் அவர்களுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய விமர்சனம் இருந்தாலும் தோல்வி வந்துருச்சுன்னா தோல்வி தலைவணங்கி ஏற்கிறோம். இதுக்கான தோல்வியை நாங்கள் ஆராயிரோம். அடுத்த முறை நாங்கள் வெற்றி பெறுவதற்கான செயல் திட்டங்களை வகுக்கிறோம். இப்படிதான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு.
காங்கிரஸ் வந்து 95 தோல்வியை கொடுத்த ஒரு ராகுல் காந்தி இன்றைக்கு வந்து அவர் பெயர் சொல்றாங்க. பீகார்ல இன்றைக்கு எஸ்ஐஆரால தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றடிச்சுன்னு சொல்லி சந்திரசேகர் சார் சொன்னார்னா, எஸ்ஐஆர் வர்றதுக்கு முன்னாடி 2010 தேர்தலில் 2010 தேர்தல் போய்க்கங்க, இதே தேசிய ஜனநாயக கூட்டணி 206 இடங்களை வென்றெடுத்திருக்கு. அன்றைக்கு காங்கிரஸ், இன்றைக்கு 202 தான், அன்னைக்கு 206. இதே காங்கிரஸ் அன்னைக்கு இதே மாதிரி படுதோல்வி அடைஞ்சது. இப்போ 5-6 இடங்களை வென்றெடுத்திருக்காங்க, அன்னைக்கு 7 இடம் என்னமோ வென்றெடுத்திருக்காங்க. தேஜஸ்வி யாதவும் இதே மாதிரி படுதோல்வி அன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவ் ஏற்படுத்தினார். அப்போ 2010 எஸ்ஐஆர் வந்துருச்சா? வாக்காளர் திருத்தப்பட்டனால தான் அங்கே தேர்ந்தெடுத்தாங்களா? தோத்துட்டேன்ட்டு தோத்ததை நோக்கி நகருங்க. இன்னைக்கு தொடர் தோல்வி, 95 தோல்வியை கொடுத்த ராகுல் காந்தி ஏன் பேர் வருது? மகாராஷ்டிராலேருந்து ஆரம்பிக்கிறாரு, ஹரியானாலேருந்து ஆரம்பிக்கிறாரு, டெல்லியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. எஸ்ஐஆர்ன்றதை ஒன்றை பிடித்து தூங்கி கொண்டே இருந்தீங்கன்னா மக்கள் நலத்திட்ட பணி என்ன? நீங்கள் என்ன மக்களுக்கு செய்ய போறீங்க? இதனால் வரை என்ன செஞ்சிருக்கீங்க? இனிமேல் என்ன செஞ்ச போறீங்க? என்ன மாதிரி நம்பிக்கைக்கு மக்களுக்கு ஏற்படுத்த போறீங்கன்ற கண்டென்ட் இல்லை. அங்கே தேர்தல் பரப்புரையிலேயே தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி பரப்புரை பண்றாங்க. எஸ்ஏஆரை பிடிச்சிக்கிட்டே ராகுல் காந்தி தொங்கிட்டு இருக்காரு. தேஜஸ்வி யாதவ் கிட்ட போய் சொல்றாரு, எஸ்ஏஆரை விட்டு வெளியில வாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் பேசுங்க, மைக்ரேட்ஸ் பத்தி பேசுங்கன்னு சொல்லி காதுல சொன்னோன்னா அப்புறம் டிவேட் ஆகி இதை பத்தி பேசுறாரு. அப்ப ஏதோ ஒண்ணுக்கு போகாத ஒரு வழி. இப்ப எதிர்த்து அடிக்கிறது தேர்தல் ஆணையன்றது தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு, அதோடைய வேலையை அது செய்யுது. அதை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு மக்கள் நல பண்ணிக்கிட்ட பேச மாட்டேன், மக்கள் நல பண்ணிக்கிட்ட எதுவுமே செய்ய மாட்டேன். தேர்தல் ஆணையத்தையே வாங்கிட்டாங்கன்னா 2010 தேர்தல் ஆணையம் வாங்கிட்டாங்களா? 2010 தேர்தல் ஆணையம் பிஜேபி கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு சொல்ல வராங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் சொல்ல வராங்களா? அன்னைக்கு எஸ்ஆர் இருந்ததா? சும்மா ஏதோ ஒரு தோத்துட்டோம்னா தோத்துக்கன்னு ஒத்துக்கங்க, தோத்ததுக்கான இதை போய் ஆராயுங்க. என்ன மாதிரி கூட்டணி வடிவம் வச்சு இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க மாதிரி அந்த இவங்க ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரஸும் சேர்ந்து மகாதட் கூட்டணி நடந்துச்சு. 9 இடத்துல காங்கிரஸும் ராஷ்டிரிய ஜனதாலும் சேர்ந்து எழுத்து போட்டிடுறாங்க, கூட்டணி எழுத்து போட்டிடுறாங்க. அவன் அண்ணன் தேஜ பிரதாப் தனியா போய் அண்ணனுக்கு தம்பிக்கு அண்ணனுக்கு தனித்தனியா போட்டிடுறாங்க. எவ்வளவு பெரிய குளறுபடின்னு உச்சங்க. எதுவுமே வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி. இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து கொடுத்து சம்பளம் கொடுக்க முடியலன்னு அவன் இங்கே கஷ்டப்பட்டுக்கிறான். ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு நம்மளோட வரி பணத்தில் 25% கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவேட்டும் ப்ராவிடென்ட் ஃபண்டும் ரிட்டையர்மெண்ட்டும் சம்பளமும் போதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஆய்வு சொல்லுது. வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொன்னால் எவன் நம்புவான்? 30,000 நாங்கள் சங்கராந்தி அன்னைக்கு போடுவோம்னா எவன் நம்புவான்? நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டமைப்பை நோக்கி நகர்த்தினது வந்து மக்கள் வந்து அது ரசிக்கல, அதை வந்து காமெடியா கடந்து போயிட்டாங்க. 2வது 61 சீட் வாங்கினார் ராகுல் காந்தி. 61 சீட்னா ஏற்கனவே 19 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 19 சீட்ல ஜெயிச்ச காங்கிரஸ் கரெக்டா அங்க சட்டசபையில அங்க இருக்கக்கூடிய தொகுதிகளை கரெக்டா வேலை பார்த்துட்டாங்கன்னா அவங்க தோக்குறாங்க. இன்றைக்கு நீங்க தேர்தல் பரப்புரை 61 பேருக்கு நீங்க சீட்டை சண்டை பிடிச்சி வாங்கினீங்களே, தேர்தல் பரப்புரைக்கு நீங்க எங்க போனீங்க? கொலம்பியால டூர்ல இருந்தீங்க. ரிசல்ட் வரப்ப எங்க இருந்தீங்க? ஐரோப்பா டூர்ல இருந்தீங்க. பிரியங்கா காந்தி டூர்ல இருக்காங்க. தேர்தல் பரப்புல பிரியங்கா காந்தி உள்ள வரவே இல்லை. இவ்வளவு பெரிய குளறுபடிகள் இதெல்லாம் பூசி முடிச்சுக்கிட்டு மறுபடியும் எஸ்ஏஆர் பிடிச்சி தொங்குறது. எஸ்ஏஆரால தோத்தோம். எதுக்கு 6 நாள் பரப்புரை பண்றீங்க? 61 பேர் நிக்க வச்சிருக்கீங்களா? 6 நாள் பரப்புரை பண்ண முடியுமா? தேர்தல் தேதி முடிக்கிற டைம்ல பிரியங்கா காந்தி ஏன் வரல? நீங்க காங்கிரஸ் போட்டியிடுற எந்த தொகுதியிலும் அகிலேஷ் யாதவ் பொதுவெளியில சொல்ற, நான் வந்து உனக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன், அங்கேயே இந்தி கூட்டணி அவுட். அகிலேஷ் யாதவ் சொல்றாரு. யோகி ஆதித்யநாத் எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்றாரு, ராஜ்நாத் எல்லாருக்கும் பிரச்சனை பண்றாரு. இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுநர் மாநில முதலமைச்சருக்கு எல்லாருமே களத்தில் வந்து போறாங்க. அமித்ஷா 35 முறை அங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. மோடிஜி அவர்கள் போய் பல முறை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி வந்தோடனே ஒரு குளத்துல குளிச்சுட்டு நான் எல்லாரையும் மூழ்கி அடிச்சிருவேன்னு சொல்லி ஒரு காமெடி பீஸா அதை பாக்குறாங்க தவிர எலெக்ஷன் சீரியஸ்னஸ் காங்கிரஸ் கிட்ட இல்ல. அப்ப பீகாரினுடைய எழுச்சி தமிழகத்துல 200 கைப்பற்றி தருமா? நான் சொல்றேன் பாருங்க, எல்லா கட்சியும் அந்தந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறும் தாங்க பேசுறது. எங்களுடைய இலக்கு 200 தான். எங்களோட இலக்கு அன்னைக்கே சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? இப்ப மோடிஜி அவர் கூட அன்னைக்கு வெற்றி கூட்டணியில் சொல்றாரு, கங்கை நதி பீகாரில் பாய்ந்து எப்படி மேற்கு வங்கத்தில் பாய்கிறதோ அதே மாதிரி இந்த கூட்டணி வெற்றி பெறும், பீகாரை வெற்றி பெற மாதிரி மேற்கு வங்கத்தில் வெற்றி பெறும் சொல்றாங்க. இதான் எங்களோட இலக்கு. 200 கூட்டணி வேணும் தாங்க இலக்கு. நான் இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு தோல்விக்கான காரணங்கள் நீங்க ஆராயலனா 95 105 தான் ஆகும் தவிர மக்களுக்கு பாருங்க, எஸ்ஆர் வந்தா என்ன வராட்டி என்ன, மக்கள் அடித்தட மக்களுக்கு அது கவலை கிடையாது. நீங்க அடித்தட மக்கள் கிட்ட நீங்க சென்றடையாம நான் பிரச்சாரம் பண்றேன் கொலம்பியா டூர்ல இருந்து வந்து ஒரு குளத்துல குளிச்சுட்டு பாத்தியா நான் உங்களோட ஒன்றாகுனா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இது வந்து சினிமா படம் கிடையாது. யார் ஒருத்தர் என் வீட்டுக்கு வந்து என்ன கையை பிடித்து எனக்கு ஓட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்களோ அவங்கள தான் மக்கள் நம்புவான். இறங்கி எல்லாரும் வேலை செய்யறப்ப நாங்க வேலையும் செய்ய மாட்டோம், கூட்டணியிலிருந்தே குழப்பத்தை ஏற்படுத்துவோம். தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கணுன்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? மல்லிகார்ஜுனை போய் பார்க்கறது, ராகுல் காந்தியை பார்க்கறது, அப்பாயின்மெண்ட் இல்லை, சுத்தி கடைசியா வந்து நம்ம ராஜஸ்தானத்தில் அசோக் கெலாட் வந்து அறிவிச்சார்.
வேற வழியே இல்லாம உங்க கூட்டு இன்னைக்கு ரோகிணி ஆச்சாரியா கொடுத்துருக்காங்க அறிக்கை. அப்ப அந்த காவேரி மேற்கு வங்கத்துல பாயும், அதே காவேரி மீண்டும் தமிழகத்தில் பாய் எங்க இலக்குங்க, எங்க இலக்குங்க. நன்றி. மறுபடியும் சந்திரசேகர் சார்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க பீகார்ல எஸ்ஏஆரால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுத்துன்னு உங்க வரலாறு பதிவு பண்ணீங்கன்னா 2010 வரலாறை போய் பாருங்க. சந்திரசேகர் சார், உங்களுடைய பதிலும் நிறைவான கருத்தும் ஒரு சில வரிகள். நீங்க ஒரு தேர்தல்ங்கிறது ஒரு ஜனநாயக போருங்க. அதுல அறம் சார்ந்து தேர்தல் நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்கிறோம். திரு கார்கே அவர்கள் கூட சொன்னது என்னன்னா, உடனே எஸ்ஐஆர் காரணம் என்றுதான் சொல்றோம். இன்னொன்று, தேர்தல் என்பது ஒரு அசார்ந்து நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்க ராமாயணத்துல கூட மகாபாரதத்துல போரெல்லாம் நடந்திருக்கு, நிறைய சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மார்னிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்களா, ஈவினிங் 6 மணிக்கு சங்கு ஊதுனா நிறுத்தணும், போரை நிறுத்தணும். ஆனா இவங்க அது கிடையாது. இவங்க யாரு தேர்தலை நடத்துறாங்களோ அவங்களையே கைக்குள்ள போட்டுக்கிட்டா எப்படி எங்க போய் சொல்றது? அதாவது சொல்லுவாங்க, மங்கை சூதகமானால் கங்கையில குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் எங்க போய் குளிக்கிறதுன்னு கேட்பாங்க. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலைமையில நாங்க இருக்கோம். ஆனாலும் கண்டிப்பாக புரிந்து கொள்வோம். நீங்க இவங்க தேர்தல் இவர் சொல்றாரு, மோடி பிரச்சாரம் பண்ணாரு, ராகுல் பிரச்சாரம் பண்ணல. நீங்க எப்பொழுதுமே மக்களோட இருக்கின்ற ராகுல் காந்திக்கும் என்றைக்காவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டுமே வருகின்ற மோடிக்கும் வித்தியாசம் இருக்கு. மோடி, அமித்ஷா எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் அந்த மாநிலத்துல தேர்தல் பிரச்சாரம் நடந்தாதான் நீங்க அவங்கள பார்க்க முடியும். நீங்க என்றைக்காவது இந்த 10 வருஷத்துல 11 வருஷத்துல ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தியிருக்காரா மோடி? நடத்திருக்காரா? அது என்ன காரணம்னா, போல பாராளுமன்ற மக்கள் கேள்விக்கு பதில கொடுத்துறேன். உங்க பிரியங்கா போல பிரச்சாரத்துக்கு எல்லாம் பிரச்சாரத்திற்கு வந்தார்கள். அதான் சொல்றேனே சார், கொலம்பியா டூர்ல இருக்காரு சார் ராகுல் காந்தி. நீங்க என்றைக்குமே அந்த கருத்து கேளுங்க. 2010 கேளுங்க. ரொம்ப சண்டை போட்டீங்க. 2010 கருத்து கேட்கணும். சும்மா எஸ்ஏஆர் புடிச்சு தேசிய ஜனநாயக கூட வெற்றி. சரி, ஓகே சார். இல்ல, எனக்கு ஒரு 2010க்கான பதில் சொல்லுங்க. எனக்கு ஒரு நிமிடம். இன்றைக்கு வாழும் தலைவர்கள்ல கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை, மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரை என்று இந்தியா முழுக்க காலால் அளந்த எல்லா தரப்பும் ஒரே தலைவராக இருப்பவர் ராகுல் காந்தி தான். அவரோட பதவியை பறிக்கணும். பீகார்ல எஸ்ஐஆர் பண்ணல, அன்னைக்கு ஏன் நீங்க தோத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அதுக்கு மட்டும் அதாவது இல்ல, முதலில் ஜெயிச்சது கரெக்ட். அதையே தொடர்ந்து இவர்கள் ஜெயிப்பது என்பது இந்த முறையெல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு எதிர்ப்பலை இருந்துச்சுங்க. நீங்க இதைத்தான் நன்றி. இல்ல, உங்களுக்கு உண்டான பதில் சொல்லிட்டேன். நன்றி சார். நன்றி. திரு சேயர் 243 ஜெயிச்சிருக்கணும் நீங்க. அதுவே தப்பு. ஓகே, நன்றி சார். நன்றி திரு சேயர். உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சியோட நிறைவான. எஸ்ஐஆர் இம்ப்ராப்பர் அடிஷன் அண்ட் இம்ப்ராப்பர் டெலிஷன், சேர்க்க வேண்டிய வாக்காளர்களை நீக்குவதும் நீக்க வேண்டிய வாக்காளர்களை சேர்ப்பதும் தான் இந்த எஸ்ஐஆர். இன்னைக்கு ஒரு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. பீகாரில் 128 தொகுதியில் நீக்கப்பட்ட வாக்குகளை விட வெற்றி மார்ஜின் மிகவும் குறைவு. உதாரணத்துக்கு அதில் ஒன்று சொல்கிறாங்க, 128 இது வந்திருக்கு. மோத்தாரி அப்படிங்கிற ஒரு தொகுதியில் நீக்கப்பட்ட வாக்குகள் 54,013, விக்டரி மார்ஜின் 13,563. அதனால் ஒவ்வொரு அடுத்து கோபால்கஞ்ச் தொகுதியில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 62,270, விக்டரி மார்ஜின் 28,972. இதே மாதிரி 128 தொகுதியோட லிஸ்ட்டை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதனால் என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் மூலயமா பீகாரில் ஜெயிச்ச காரணத்தினால தான் மோடி நாங்கள் எங்களுடைய வெற்றி மேற்கு வங்கத்தில் தொடரும்னு சொன்னாரே ஒழிய தமிழ்நாட்டில் தொடரும்னு சொல்லலை. மோடி இஸ் வெரி காஷியஸ். ஏன்னா he knows that முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தன் கலைஞர்னு மோடிக்கு தெரிந்த காரணத்தினால தான் அதை சொன்னாரு. அதனால ஒரே ஒரு விஷயம், எங்க எந்த எஸ்ஐஆர் எந்த மாநிலத்தில் எடுபட்டாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையா முதலமைச்சர் ஆவாரு. இப்ப எஸ்ஐஆர் ஆப் வைக்க போகுது. நகர்ல 10,000 பேர் நீக்கினதுக்கு எஸ்ஐஆர் ஆப் வைக்க போகுது. அதுக்காக பயப்படுது. நாங்க பயப்படல. நீங்க சொன்ன டேட்டா தான் சொல்றேன். அந்த பயம் இல்லைன்னா நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்க வேண்டாம்.
புரியுதுங்களா? சிறுபான்மை மக்களுக்கு எங்கே நாங்கள் வஞ்சகம் செஞ்சோம்னு சொன்னாங்க இல்லையா? 20 நாளைக்கு முன்னாடி அம்மாபட்டினத்தில் 70 ஆண்டுகள் இறை இல்லம் இடிக்கப்பட்டது. சார், இன்னைக்கு 60 தலைப்பை குடும்பங்கள் பேச சொல்லுங்க சார். தாக்கப்பட்டிருக்கு. இவர் புரியுதுங்களா? வந்து இதுக்கெல்லாம் சிறுபான்மைக்காக எந்த வராரா, பக்கம் இல்ல எந்த விஜய்க்காக மக்களுக்காகவும் வராரா? இல்ல. புரியுதுங்களா? விஜய்க்காக எல்லாத்துக்கும் வராரா, தான் வராரு, எல்லாத்துக்கும் தான் வராரு. நிகழ்ச்சியோட நிறைவு. புரியுதுங்களா? நிகழ்ச்சியோட இறைச்சியான நிறைவு இறைப்படுத்து. பேசுங்க. ஒரே தலைப்பை ஒட்டி இதெல்லாம் பேசுங்க. சொல்றதுக்கு தலைப்பை ஒட்டி பேசுங்க. திமுகவுக்கு எந்த திராணியும் கிடையாது. நீங்க SIR அது பேசுங்க எல்லாத்துக்குமே சார். தெரியாது. நீங்க திமுக, புத்தகம் விற்கிறதையும் அங்க போறதையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. திமுக SIR என்பது இன்று இருக்கக்கூடிய மக்களை கேட்டதுக்கு ஒரு பதிலுமே உங்களால சொல்ல முடியல. SIR என்பது இன்றைக்கு மக்களை ஒரு பதட்டத்தில் ஆளக்கூடிய ஒரு ஆளக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்த்துக்கிட்டு. ஆனால் முறையாக நடத்துவது வரவேற்கத்தக்கது. நன்றி 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 நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் ராசிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு தலைப்போடு நாளை உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் அழைப்பாளர்களுடைய கருத்துக்கள், அது அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களை.